காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சிருப்பீங்க, கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும், ஜாப் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க, அதாவது முதல் வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்னோட வாழ்த்துக்கள். ஆஃபர் லெட்டர் என்பது முடிவல்ல, அதுதான் ஆரம்பம். உங்கள் முதல் வேலை கிடைச்சிருக்கு இல்லையா? எத்தனையோ பேர் முதல் வேலையில் ஒரு வேகத்துடன் போய் சேருவாங்க. இந்த சேர்ற இளைஞர்களை எத்தனையோ பேர் எவ்வளோ வேகத்தோடு சேர்றாங்களோ அவ்வளோ வேகத்தோட கம்பெனி அவங்கள வெளியில் அனுப்பிச்சிருக்கோம். எனக்கு இந்த வேலை பிடிக்கல, என்ன வேலையை விட்டு எடுத்துக்க. ஏன் அந்த முதல் வேலையில அவங்க தக்க வச்சுக்க முடியல, அந்த முதல் வேலையில ரொம்ப நாள் ஏன் கம்பெனியில இருக்க முடியலன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் கொண்டு வர போறேன். இந்த முதல் ஜாப்ல, அதாவது நீங்க வாங்கின ஆஃபர் லெட்டர்ல அந்த வேலையில எப்படி நீங்க ரொம்ப நாள் இருக்கிறது, நீங்க எப்படி அந்த வேலையை சரியா செய்யறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். எனக்கு என்ன தகுதிகள் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஐ எம் a doctorate in MBA, a career expert. உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்த கம்பெனி உங்கள்கிட்ட என்னென்ன எதிர்பார்க்கிறது என்பதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வேலையை நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்வீங்க. அந்த 5 விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். முதல் விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. நம்பர் 1, கம்பெனி யாரை எதிர்பார்க்கறதுன்னா ரொம்ப திறமையானவங்களை அதை எதிர்பார்க்கறதுல, ரொம்ப அறிவாளிங்களை கம்பெனிங்க எதிர்பார்க்கறதுல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. யார் ஒருத்தர் தொடர்ந்து கற்றுக்கொள்வாங்க, யார் ஒருத்தர் வேலையில சின்சியரா இருப்பாங்க, யார் ஒருத்தர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க, அவங்கள தான் கம்பெனி எதிர்பார்க்குதுன்னா உங்களுக்கு தெரியுமா? நம்பர் 2, ரீட் அபவுட் த ஆர்கனைசேஷன், ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். அப்படின்னா நீங்க வேலைக்கு சேர்ந்து இருக்கிறீங்க இல்லையா, அந்த கம்பெனியோடைய எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதோட வெப்சைட்ல போய் அந்த கம்பெனியை பற்றி முதல் படிங்க. அவங்க என்ன ப்ராடக்டை விற்கிறாங்க, என்ன சர்வீசஸ் செஞ்சுட்டு இருக்காங்கன்றத அடிப்படையான விஷயங்களை முதல் படிச்சு தெரிஞ்சுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பர் 3, ஷார்ட் சர்டிஃபிகேஷன். உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜாப் ரோலை பற்றி அது சம்பந்தமா ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நீங்க பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு HR டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து இருக்கிறீங்கன்னா ஒரு ஷார்ட் சர்டிஃபிகேஷன் ஆன் HR அனாலிட்டிக்ஸ், ப்ரோக்ராமிங், கோடிங் அப்படி சேர்ந்து இருக்கிறீங்கன்னா அது சம்பந்தமான ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஷார்ட்டா நீங்க பண்ணியிருக்கும் போது கம்பெனி உங்களை வேலைக்கு எடுத்ததை குறித்து அது ரொம்ப சந்தோஷப்படும். நான் சொல்றேன் நம்பர் 4 ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கும். கம்பெனி மறுபடியும் அறிவாளிங்களை விரும்புறதில்ல, திறமையானவங்களை மட்டும் விரும்புறதில்ல. அப்ப யாரை சார் விரும்புது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யார் தொடர்ந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வாங்களோ, யார் ஒரு விஷயத்தை ஸ்லோவா போனாலும் புரிஞ்சுப்பாங்களோ, தொடர்ந்து லேர்ன் பண்ணுவாங்களோ அவங்கள தான் கம்பெனி எடுத்துக்கும். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. அந்த கம்பெனிலேயே ரொம்ப நாள் நீங்க வேலை செய்யலாம், உங்களுக்கு ப்ரொமோஷனும் சீக்கிரமா கிடைக்கும். 5th பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா இன்வால்வ்மெண்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா கலந்து கொள்ளுதல். கம்பெனியில நடக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்லையும் நீங்க கலந்துக்கணும். நீங்க நினைப்பீங்க, நான் எதுக்கு இந்த ப்ரோக்ராம் போகணும், இது எனக்கு சம்மந்தம் இல்லையே, என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த விதமான ஒரு இம்ப்ரெஷன், அதாவது உங்களை பற்றின ஒரு நன்மதிப்பை நீங்கள் அங்கே காட்ட முடியாது. கம்பெனி என்னெல்லாம் நிகழ்ச்சி நடத்துதோ உங்களுக்கு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அங்கே போய் உங்களை இன்வால்வ் பண்ணீங்க. இதன் மூலமாக நீங்கள் மேனேஜரை இம்ப்ரெஸ் பண்ணலாம், உங்களை கம்பெனியை சார்ந்த பெரிய பெரிய அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், ப்ரொமோஷனுக்கு உங்களை தான் அவங்க பரிந்துரை செய்வாங்க. கிடைச்சிருக்கிற இந்த முதல் ஜாப்ல எப்படி முன்னேறது, சிறப்பான பேர் எடுக்கிறத பற்றி பார்ட் 2 வீடியோ நீங்க விரும்புனீங்கன்னா கமெண்ட்ல எஸ் போடுங்க. தேங்க்யூ.